வாழ்க்கையில எல்லா நன்மையும் வந்து சேரும். அது எந்த மாற்று கருத்து மேல. அதே மாதிரி கிருஷ்ண விஞ்ஞானத்தை கத்துக்கிட்ட ஒரு நபருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் உள்ள 7 தலைமுறைக்கு சுகபோகமா வாழ்வாங்க. 7 தலைமுறை, ஒரு தலைமுறை 2 தலைமுறை இல்ல, எத்தனை தலைமுறை? 7 தலைமுறை சுகபோகமா வாழ்வாங்க. அந்த விஞ்ஞானம் யார் சுவாமி கத்துக் கொடுப்பான்னா, பூசாரி கத்துக் கொடுக்க மாட்டான், குரு தான் கத்துக் கொடுப்பான். யாரு கத்துக் கொடுப்பான்? குரு தான் கத்துக் கொடுப்பான். அதனால நீங்க பூசாரிட்ட போனா அது கிடைக்காது. பூசாரிட்ட போனா கிடைக்காது. பூசாரி 100 ரூபாய் காசுதான் கேட்பான். பூசாரி 100 ரூபாய் காசுதான் கேட்பான். நிச்சயம் குரு மேல நம்பிக்கை இருக்கணும், இந்த விஞ்ஞானத்து மேல நம்பிக்கை இருக்கணும். கிருஷ்ணன் நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற அந்த பரம நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதே அளவுக்கு இந்த விஞ்ஞானத்தை நம்ம கத்துக்கணும் சொல்லி ரொம்ப தீவிரமா இருக்கணும், ரொம்ப தீவிரமா இருக்கணும். அதான் சொல்லல, இன்னொரு 50 வருஷத்துக்கு நான் கேரண்டி தரேன், ஆனா என்ன பண்ணணுங்கிற தீவிரமா இருக்கு. உலகத்துல யாரும் இப்படிலாம் பேச மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. கேரண்டி யாராச்சும் கொடுப்பானா? ஏன் கொடுக்க மாட்டான்? எஸ், ஏதாச்சும் ஏத்துக்கிட்டோம், நாளைக்கு என்ன ஆகும்? பிரச்சனை ஆகும். நான் ஏத்துக்கிறேன், பிரச்சனை வந்தா பிரச்சனை வராது, ஏன்னு தெரியும். ஏன்னா என் பின்னாடி குரு பரம்பரை இருக்காங்க. யார் இருக்காங்க? குரு பரம்பரை. நீ என்னை தொட்டினா 5000 பேரை தொடணும். எத்தனை பேரை தொடணும்? 5000 பேரை தொடணும். கடைசியால கிருஷ்ணர் என் பின்னாடி நிற்பார். யார் இருப்பா? கிருஷ்ணர் என் பின்னாடி நிற்பார். எப்படின்னா இது ஒரு சங்கிலி தொடர். நான் ஒரு தங்க செயின் இருக்கான், இப்படி அவுத்துட்டோம் கடைசி தலைப்புல நான் அப்படின்னா, கடைசி இன்னொரு தலைப்புல கிருஷ்ணர் இருக்கார். யார் இருக்கா? கிருஷ்ணர் இருக்காங்க. இடையில இருக்கிற எல்லா செயினுடைய தொடர்புல குரு பரம்பரை. எல்லா தொடர்புடைய செய்து வந்து குரு பரம்பரை. என்னைய தொட்டாலும் கிருஷ்ணர் தொட்ட மாதிரி தான். இந்த சங்கிலிக்குள்ள நீங்களும் வரலாம், இந்த சங்கிலிக்குள்ள நீங்களும் ஒரு முடிச்சா வரலாம். அப்ப என்ன பண்ணணும்? அந்த விஞ்ஞானத்தை நீங்க கத்துக்கணும். அப்ப அந்த சங்கிலி தொடருக்குள்ள நீங்க ஒரு கொக்கியா மாட்டி உள்ள, எனக்கு பின்னாடி நீங்க நிக்கலாம், உங்களுக்கு பின்னாடி இன்னொருத்த வருவான், இந்த செயின் நீண்டுகிட்டே போகும். ஆனா உங்களை தொட்டாலும் கிருஷ்ணர் பின்னாடி நிற்பார். அப்பதான் இந்த குரு பரம்பரை வழிபாட்டுக்குள்ள நீங்க வரணும். இந்த சங்கிலிக்குள்ள நீங்க இல்லாம வெளியில இருந்து 1000 பேசினாலும் கிருஷ்ணரோட உங்களுக்கு கனெக்ட் இல்லை. நீங்க சங்கிலிக்குள்ள தொடர்புல இருக்கணும். குரு பரம்பரை அப்படிங்கிற சங்கிலி தொடர்புல நீங்க இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த விஞ்ஞானம் உங்களுக்குள்ள வரும். சும்மா நீங்க உங்களுக்கு 1000 இருக்கலாம், 1000 தெரிஞ்சிருக்கலாம், ஒண்ணுமே உதவாது, ஒண்ணுமே உதவாது. இந்த சங்கிலி தொடருக்குள்ள நீங்க வரணும், இதுக்குள்ள வரணும். ஒரு செயின்னா தனித்தனியா இருந்தா செயின் இல்லையே. சார்னோ செயின்னா எப்படி இருக்கணும்? கோர்த்து 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 கோர்வையாதான் இருக்கணும். இல்ல சுவாமி எனக்கு 1000 தெரியும், நான் தனியா இருந்து நான் என்ன பண்ணுவேன்? வாய்ப்பே இல்ல. தனியா இருக்கிற பின்னாடி கிருஷ்ணர் இருக்க மாட்டேன். குரு பரம்பரையோட பின்னி இருக்கிறவனோட மட்டும்தான் கிருஷ்ணர் இருப்பான். அவன் தான் அடுத்து வந்து கிருஷ்ணரை போய் அடையவும் முடியும். இது ஒரு பாதை, இது ஒரு பாதை. அதனாலதான் நாங்க கேரண்டி தரோம். இன்னொரு 50 வருஷத்துக்கு வேரண்டி கார்டே தரேன். எல்லாத்துக்கும் ஐடி கார்டு. என்ன கார்டு? ஐடி கார்டு. போட்டோ போட்டு ஆமா, கார்டே நம்ம கழுத்துல மாட்டிக்குவோம். நம்மள தொட பயப்படுவான். அந்த பக்தி அவ்வளவு வலிமையானது. அதான் சொல்லல, இங்க நான் இந்த தலப்புல நாங்க இருக்கணும், அந்த தலப்புல கிருஷ்ணர் இருக்கார். இதுக்கு இடையில என் ஆச்சாரியா இருக்கா, ராகவேந்திர சுவாமி இருக்கா, நம்ம குரு பரம்பரை இருக்கு. இதுக்கு பின்னாடி 5000 பேர் இருக்காங்க. அந்த செயினுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 5000 பேர் இருக்காங்க. அப்போ நிச்சயம் இந்த தலவுல நம்மன்னா இன்னொரு தலவுல கிருஷ்ணர் இருக்காரு. அதனாலதான் அடிக்கடி சொல்வேன், கிருஷ்ணருடைய விலாசம் எங்களுக்கு தெரியும். நாங்க அங்கங்கெல்லாம் சுத்த மாட்டோம், டைரக்டா வீட்டுக்கே போயிடுவோம். விலாசம் தெரியாதவங்க எங்கெங்க சுத்தணும், அட்ரஸை தேடி தொலையணும். அட்ரஸை தேடி பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? கடைசியில தொலைஞ்சு போயிடுவான் அட்ரஸ். கிருஷ்ணக்கரன் விஞ்ஞானத்தை கத்துக்கணும். படிக்காத புள்ள பாஸ் பண்ண முடியாது. படிக்காத புள்ள பாஸ் பண்ண. டீச்சர்ட்ட போய் டீச்சர் நான் படிக்க மாட்டேன், பாஸ் போட்டுருங்க. எந்த டீச்சர் பாஸ் போடுவான்? போட்டா அவங்களும் மாட்டிக்குவோம். அது மாதிரி தான் விஞ்ஞானத்தை கத்துக்கலைன்னா வாய்ப்பு இல்லை. விஞ்ஞானத்தை கத்துக்கலைன்னா வாய்ப்பு இல்லை. ஒண்ணும் இல்லை, நல்ல செயல்கள், சாஸ்திர சொல்றமான வழிபாடு இப்படிதான். அப்போ நீங்க இந்த சங்கிலி தொடருக்குள்ள அவசியம் வாங்க. நிச்சயம் இன்னொரு 50 வருஷத்துக்கு கேரண்டி நாங்க தாரோம், நிச்சயம் தாரோம். ஏன்னா என்னுடைய ஆசையில நீங்க ஆரோக்கியமா இருக்கும், நிச்சயம் இருக்கணும். அதெல்லாம் நான் வந்து குறைய அப்படிலாம் நம்ம வந்து யார்ட்டையும் வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாத பழகுற ஆள் தான். அதே மாதிரி வந்து யார்கிட்ட எந்த தேவைகள் நான் வச்சுக்கவும் மாட்டேன். என்னைய கொண்டாடணும், எனக்காக நீங்க எதுவும் கொடுக்கணும்னா நிச்சயம் ஒரு நாள் ஏத்துக்க மாட்டேன். ஒரு கத்தரிக்காய் நீங்க கொடுத்தீங்கன்னா கூட நான் வாங்க மாட்டேன். அதை எங்க கொண்டு போய் கொடுக்கணும் அப்படித்தான் சேர்த்துட்டு போறேன். அந்த மாதிரி தான். ஏன் அப்படின்னா இதுதான் எங்களுக்கு ரூல், இதான் கட்டளை. அதனால நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், இந்த பக்தியில கவனம் செலுத்தணும், முன்னேறணும்.
தடை இல்லாம முன்னேறினப்ப நல்ல செயல்களை செய்யணும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு இவ்வளவு நாள் இருக்கிற தடைகள் எல்லாம் போகணும் அப்படின்னா நாமா பாடு. ஒரே ஒரு தடவை உங்க கால் மந்திராலய மண்ணுல படட்டும், நம்ம குருநாதர் வாழ்ற இடத்துல படட்டும். முன் ஜென்ம வினையும் தொலைச்சிருவாரு. இக்காலத்துல இருக்கிற அந்த வினைகளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கழிச்சு, நமக்கு சில பிரச்சனை இருந்தா அதை கண்ணும் கருத்துமா காத்து நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு வழி நடத்துவார். வாய்ப்பு இருக்கும்போது அங்க எல்லாரும் நம்ம போகணும். ஒரு தடவை சுவாமி வாழ்ற இடத்துல உங்க கால் படட்டும், நிச்சயம் படட்டும். ஏன்னா மகான் வாழ்ற இடம், மகான் வாழ்ற இடம். சுவாமி இன்னைக்கும் உயிரோட இருக்கார். அந்த அற்புதத்தை எல்லாம் நீங்க பார்க்கணும், அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் நீங்க பார்க்கணும். சுவாமி ஒரு சில பேர் சுவாமி வெறும் செல்வத்துக்காக பணத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. எங்களை பொறுத்தளவு சுவாமியை நாங்க எதுக்காக பகவான் நம்ம குரு யூஸ் பண்றோம்னா, குருநாதா உங்களை விட்ட கிருஷ்ணர் அடைகிறதுக்கு எங்களுக்கு வழியே இல்லை, நீங்க எங்களுக்கு கிருஷ்ணர்கிட்ட கூட்டிட்டு போய் விடணுங்கிறதுக்காக சுவாமி மேல நாங்க பக்தி செலுத்துறோம். ஏன்னா சுவாமிகிட்ட நாங்க கேட்கறதே பகவான் கிருஷ்ணரை நேர பார்க்கிறோம், அவருடைய இருப்பிடத்தை அடையணும். இதுதான் சுவாமி ராகவேந்தருக்கு எங்களுக்குள்ள பக்தியே. ஒரு சில பேர் சுவாமி ராகவேந்தர் எப்படி பக்தி பண்ணுவாங்க அப்படின்னா, சுவாமி செல்வத்தினுடைய அதிபதி, சுவாமியை வழிபாடு பண்ணாவே செல்வம் கிடைக்கும், செல்வத்துக்காக அணுவாங்க. நாங்க சுவாமிகிட்ட செல்வத்தை எல்லாம் கேட்கல, நீ வேணும், யோகம் வேணும், கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிற ஒரு அறிவு வேணும். அந்த யோகத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமிகிட்ட நாங்க மண்டாடுறோம். அதுக்கான வழிகளை தான் சுவாமி எங்கள்கிட்ட காமிக்கிறாங்க. ஒரு தடவை அந்த மண்ணை நீங்க பண்ணும், சுவாமி நிச்சயம் அற்புதம் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கதை, நம்ம சுவாமி எப்படி நம்பினாலும் நம்ம வாழ்க்கையில கரையேற்றுவார் அப்படின்னா, ஒரே ஒரு அவர் பேர் ராமானந்தா. அவர் பேர் ராமானந்தா. கர்நாடக பிரதேசத்துல உள்ளவர், அந்த பெங்களூர் பக்கம் உள்ளவர். அவர் என்ன அப்படின்னா, ஹோட்டல்ல எச்சி இலை எடுக்கிற ஒரு நபர், சப்ளையர்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நபர். அவருக்கு 2 பெண் குழந்தை. ஒரு குழந்தை ரொம்ப அழகு, பெண் குழந்தை. அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் அல்ல கலரா அழகா இருப்பாங்க. அந்த 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 நிலப்பரப்பு, அந்த உள்ள மண்கள் அப்படி ஏழை மாதிரிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த குழந்தையில பார்த்தா பணக்கார விட்டு பிள்ளை மாதிரி இருக்கும். ஆனா சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. அவங்களுடைய அந்த கலரு, அந்த நேச்சுரல் உடல் வாகு அப்படி இருக்கும். அப்போ பிள்ளைய 2 அவ்வளவு அழகு. அப்போ இந்த அழகை பார்த்துட்டு ஒருத்தவங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஆனா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு தேவையான அந்த சீர்வரிசை எல்லாம் பண்ணணும்ல. இதுக்கு ஒரு வசதி இல்லை. இவரும் சப்ளையர், இலை எடுக்கிறது. ராவுனா இந்த பக்கம் எப்படி சொல்லுவான்னா, அந்த ஒரு பிள்ளை மாதிரி இல்லைன்னா சேருவார் இப்படி இருக்கலாம். அந்த பக்கம் ராவு, அந்த மாதிரி ஃபேமிலி, அந்த மாதிரி அந்த ஜாதிக்காரவங்க இப்படி இங்கிட்டு இந்த ஜாதி எப்படி இருக்கும், ஒரு மதிப்பா இருக்காங்க, அதிகபட்ச பிள்ளை மாதிரி நினைச்சுக்கோ. அப்படி ஜாதியில உள்ளவங்க ராவு. அப்படி ஒண்ணு அவங்களுக்கு வசதி இல்லை. ஆனா எல்லா காலத்திலயும் அந்த குழந்தையும் அந்த குழந்தைகளும் பேரண்ட்ஸும் ராகவேந்திர சுவாமியோடைய பக்தர்கள். அப்போ இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்னைக்குமே பிரச்சனை வந்ததே இல்லை. ஒரு குருவை பார்த்துட்டோம்னா சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இருக்காது. உலகத்துல பசியில இருந்தாத்தான் மிகப்பெரிய பாவம். அதை தவிர்த்து நம்ம எப்படி வாழ்ந்தாலும் அது கஷ்டமே இல்லாத வாழ்க்கை தான். ஒருத்தர் பசியில இருக்கா அப்படின்னா அவன் தான் உண்மையிலே கஷ்டப்படுறான். பசியே இல்லாம வாழ்றோம் அப்படின்னா கடவுள் நம்மளை நல்லா தான் வச்சிருக்காரு. அடுத்த வேளை ஒரு சாப்பாடு கூட நான் யார்கிட்ட போய் நான் கேட்கிறேன் ஒருத்தர் இருந்தா வச்சுக்கலாம், அவன் தான் உண்மையிலே உலகத்துல பாவி, அவன் தான் உண்மையிலே கஷ்டப்படுறான். நம்ம எல்லாம் கஷ்டப்படல. யாரும் கஷ்டப்படுற வாயால சொல்லாதீங்க. அந்த வார்த்தையே பழிச்சிரும். நல்லா இருக்கும் கடவுள் புண்ணியத்துல. இன்னமும் வரும், இன்னமும் நாங்க நல்லா இருப்போம், அப்படித்தான் சொல்லணும். இதுக்கே பத்தாம ஒருத்தன் வாழ்றான் பாத்தீங்களா, அவன் தான் பாவம். அவன் தான் என்ன பண்ணும், ஐயோ நான் கஷ்டப்படுறேன்னு அவன் கவலைப்படணும். மத்த யாருமே கஷ்டப்படுற இனிமே சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கே, துன்பம் இருக்கே, அது நடக்குது இது நடக்குது அப்பெல்லாம் வருத்தமே படாதீங்க. நம்மள கடவுள் நல்லாதான் வச்சிருக்காரு. இதை நம்ம கடந்து போயிடும். இந்த பிரச்சனை நம்ம என்ன பண்ணுவோம், கடந்து போயிடும். நிச்சயம் நமக்கு நல்லது நடத்துவார் அப்படிங்கிற அந்த எண்ணம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, சாப்பாடு கஷ்டம் இல்ல, ஹோட்டல்ல இருந்து மிச்சம் மீதி எல்லாம் அள்ளி கொண்டு போட்டுருவாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, நல்லா இருக்கா. ஆனா அடுத்தடுத்த லெவலுக்கு இந்த குழந்தைகளுக்கு ஒண்ணு இல்ல, சுவாமி தான். அப்போ ஒரு நாள் சுவாமிகிட்ட ரொம்ப பிரார்த்தனை, சுவாமி உங்களை தவிர எங்களுக்கு வேற தெய்வமே இல்லையே, நீங்க தானே கதியை நாங்க வாழ்றோம், பிள்ளைக்கு நல்ல வரன் வந்திருக்கு, ஏதாச்சும் நாங்க பண்ணணுமே, ஏதாச்சும் வழி சொல்லு அப்படின்னு கேட்டா, இந்த தகப்பன் நல்லா சுவாமிக்கு நெய் விளக்கு போட்டு விளக்கெல்லாம் பிரார்த்தனை தூங்குறாரு. சுவாமி கனவுல பேசுறாரு, நீ வேணா உன் பிள்ளைய மூத்த பிள்ளைய கூட்டிட்டு மந்திராலயம் வாவே அப்படின்னு. எப்படி கனவுல பேசுறாரு, மந்திராலயம் வாவே வச்சுரு. மந்திராலயத்தை கூப்பிட்டு ஏடிஎம்ல பணம் எடுத்து அவர் கொடுக்க போறாரு, நக்கலா பேசிக்கிட்டு. இவரா பேசியிருக்காரு, மந்திராலயம் வர சொல்ற. மந்திராலயம் வர்றதுக்கு இப்ப பணம் வேணுமே, இங்க இருந்து போய் 10,000 ரூபாய் வேணும் ஒரு ஆளுக்கு, அதிகபட்சம் 8,000 ரூபாய் செலவாகும் இங்க இருந்து போனாவே. அப்ப அங்க இருந்து போனா கூட ஒரு குறிப்பிட்ட தொகை அது வேணும். எப்படி போறோம்னு கேட்டா, அப்படிக்கா அன்ரிசர்வ்ல ட்ரெயின்ல புக் பண்ணி, சுவாமி சொன்னா ஏதோ மகிமை இருக்கும், அன்ரிசர்வ்ல போயிட்டாங்க. போய் மந்திராலயம் போய் இறங்குனா, மந்திராலயத்துல செலவு காசு இல்ல. ஆனா மந்திராலயம் போய் இறங்கிட்டா 3 நேரம் சோறு கிடைக்கும், பட்னியாலாம் இருக்க மாட்டோம். பெரிய டைனிங் ஹால் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா காலையில தேவைப்படாது, மதிய சாப்பாடு நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம்.
ஒரு தடவை அள்ளி வச்சாலும் ஒட்டமா இல்லையா, யாரும் சாப்பிட்டோமா, சாப்பிட்டாங்களா? நாங்க சாப்பிட்டது நிறைய தடவை. ஆமா, அதே மாதிரி இரவு அள்ளி வச்சாலும் ஐயோ நம்ம தான் போறதும் கதறணும், அப்படி அள்ளி வைப்பாங்க. அப்ப சாப்பாட்டுக்குலாம் பிரச்சனையே இல்லை. சரி, அவங்க என்ன பண்ண போயாச்சு. சாமி வர சொன்னாரு கனவுல, நம்ம இங்கே வேற வந்தாச்சு, என்ன சொல்ல போறா இது சொல்ல போறா. அப்போ பக்தி, பக்தர்கள் தானே எப்படி பக்தி பண்ணணும்னு தெரியும். சுவாமிகிட்ட போய் பக்தி பண்ற, துங்கபத்திரால குளிச்சு ஈர வேட்டியை கட்டி சுவாமி முன்னாடி போய் நாம பாடி ஜபம் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, பக்தி பண்றாங்க. அப்போ ஒரு நைட்டு பக்தி பண்ணியாச்சு. ஒரு நைட்ல வந்து எதுவுமே தெரியல. மறுநாள் நைட்டு சுவாமி கனவுல வந்து, என்னப்பா நான் சொன்னதுனால உடனடியா அப்படி இப்படி கிளம்பி வந்துட்ட போல் இருக்கு, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாங்க. என்ன நல்லது நடக்கும் தெரியல சொல்லி இப்போ வந்து அவர் ஒரு நக்கலை நினைச்சுட்டு விட்டுட்டாரு. மறுநாள் தூங்குறாங்க, அந்த குழந்தையும் தகப்பனும் தூங்குறாங்க. இதை நல்லா கவனிங்க. சேலத்துல இருந்து ஒரு நபர், அந்த நபருக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை. குழந்தை பிறந்துருச்சு. குருநாதர் சுவாமியோடைய பக்தர் குழந்தை பிறக்கணும் பிரார்த்தனை, குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்தா 51,000 காணிக்க வைக்கிறேன்னு சொல்லி பிரார்த்தனை. நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20 வருஷத்துக்கு முன்னாடி 50,000 இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 5 லட்சம் மாதிரி. 50,000 அதிகபட்சம் ஒரு 5 லட்சம் வச்சுக்கோங்க. 5 லட்சம் ரூபா, 50,000 பெரிய காசை மொத்தமாலாம் பார்த்துட்டோம் அப்படின்னு நமக்கே தலைகால புரியாது. 50,000 நம்ம கையில இருக்கேன், நம்ம 5 லட்சம் வச்சுக்கோங்க, தலையில நடப்பான். அப்படிலாம் உள்ள இருக்க சில மனிதர்கள் இருக்காங்க. இப்போ 51,000 சுவாமி உண்டியல்ல போட்டு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணி. குழந்தை பிறந்துருச்சு, பெண் குழந்தை, காணிக்க போடணும். இந்த ஃபேமிலியும் மந்திராலயம் போயிருக்கு. இவங்க கல்யாணத்துக்கு காசுக்காக வந்து சுவாமி கிட்ட படுத்து கிடக்காங்க. யாரு? இந்த ராவ் ஃபேமிலி. இவங்க குழந்தை பிறந்துருச்சு, காணிக்கையை செலுத்த அங்க போய் படுத்திருக்காங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு இரவுல இந்த குழந்தை பிறந்திருக்கேன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ்ட போயிட்டு, எனக்கு தானே காணிக்க 51,000 கொண்டு வந்திருக்கு. ஆமா கொண்டு வந்திருக்கேன். உண்டியல்ல போட போறியா? ஆமா உண்டியல்ல போட போறேன். போடாத அப்படிங்கிறாரு. யாரு? போடாத சுவாமி சொல்றாரு. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு, அந்த குழந்தை போய் இன்னைக்கு நைட்டு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப என்னன்னா, மறுநாள் நைட்டு உன் பக்கத்துல பாரு, ஒரு இந்த கலர்ல வந்து தாவாணி பாவாடை சட்டை, ஒரு கிழிஞ்ச வேட்டியில 2 பேரும், ஒரு அப்பாவும் பிள்ளையும் படுத்து கிடப்பாங்க. அவங்க தலைமாட்டுல போய் இந்த 51,000 நீ வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரு? நல்லா கவனிக்கிறீங்களா? கனவுல சுவாமி எப்படி சொன்னாரோ அப்படியே போய் இந்த குழந்தை பிறந்த அந்த பேரண்ட்ஸ் போய் தலைமாட்டுல வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. நம்ம காணிக்கையே கொடுத்துட்டோம். குருநாதர் என்ன சொன்னாரோ அவங்கள்ட்ட நம்ம காணிக்கையை கொடுத்துட்டோம். நம்ம போயிட்டு கிளம்பி போயிட்டாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா பையில ஒரு தலைமாட்டுல வந்து தலைவாணி மாதிரி பை இருக்கு. பார்த்து திறந்து பார்த்தா 50,000. எவ்வளவு இருக்கு? 50,000. அன்னைக்கு லெவல்ல 50,000 இருந்துச்சு. அந்த பொண்ணுடைய கடனை மட்டும் அந்த கல்யாணம் பண்ணிடலாம். பவுனே 3,500 ரூபா. பவுனே 3,500 ரூபா. 7 பவுன் நகை பேசினாராம். பகனை போட்டு சிம்பிளா கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய முடிச்சுட்டார். குழந்தைய முடிச்சு. இது வந்து சுவாமியுடைய மகிமை புத்தகத்துல 3வது பாகத்துல இந்த கதையே இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் எப்படி வந்து நேரடியா உதவி பண்ணணும், அப்படி வந்து நம்ம குரு உதவி பண்ணுவார். குருவை நம்பணும். காசு பண்ண விதியை மாத்தி வைப்பார். விதியை மாத்தி. ஒரு பொண்ணுக்கு நம்ம கோயில் நடந்தது. அந்த பொண்ணு பேர் சரண்யா. உங்களுக்கு தெரியாது, நீங்க அந்த பொண்ணை பாத்துருக்க மாட்டீங்க. ஆம்புலன்ஸ்ல வேலை பார்க்குது. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில பாஸ் பண்ணுச்சு. தமிழ்நாட்டிலே சாப்பாடு கஷ்டப்படுற ஃபேமிலி நம்ம குருகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில பாஸ் பண்ணிச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து டைரக்டா அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். நம்பர்லயோ அந்த நான் ஜாதகம் எல்லாம் பார்ப்பேன். எல்லா ஜாதகம் நான் பார்ப்பேன். நம்ம குருவுக்கு சொன்ன வாக்கு கொடுத்ததுனால நான் வந்து இனிமே பாடுவேன், பிரச்சாரம் பண்ணணும். வாக்கு கொடுத்ததுனாலதான் எந்த வேலையும் பார்க்கல. இப்ப ஜாதகம் பார்த்தேன்னா என்ன மாதிரி யாரும் ஜாதகம் பார்க்க முடியாது. எஸ், பெருமை பேசல, கடவுள் நம்மளை மன்னிக்கணும். ஒருத்தன் முகரைய வச்சு அவன் ஜாதகத்தை சொல்லிடுவேன், இவன் இப்படித்தான் அப்படின்னு. ஜாதகத்தை எல்லாம் பார்க்க வேண்டாம், இவன் இப்படித்தான் அப்படிங்கிற முடிவு பண்ணிடுவோம். அப்போ அந்த மாதிரி அப்போ ஜாதகத்தை என்கிட்ட கொடுக்குறேன். நான் பாக்குற செவ்வாய் தோஷம் உச்சபட்சமா இருக்கு. நான் பார்த்தேன் கண்ணால, உச்சபட்சமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாதே அப்படிங்கிற நானே கவலைப்படுறேன். அப்ப எனக்கு அந்த இடத்துல ஏன் நீ கவலைப்படுற, நம்ம என்ன இங்க பெரிய ஆளு, சுவாமி தானே பெரிய ஆளு. இந்த ஜாதகத்தை சுவாமி பின்னாடி போட்டோம்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு எல்லாரும் போட்டோ பாப்பீங்களா, அதுக்கு பின்னாடி சுவாமி வந்து இவ்வளவு உயரத்துக்கு உட்கார்ந்துருக்காரு. கிரானைட் சிலை இருக்கு உள்ள. சிலை இன்னும் ஓபன் பண்ணல, சீக்கிரம் ஓபன் பண்ணிடுவோம். சிலை பின்னாடி இருக்கு. சிலைக்கு பின்னாடி ஜாதகத்தை போட்டு வந்தாச்சு. போட்டு வந்தாச்சு. யாருக்காச்சும் செவ்வாய் தோஷ ஜாதகம் மாறுமா? மாறுமா? இந்த உலகத்துல போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கப்புறம் அவங்க போய் ஒரு 6 இடத்துல பார்த்தாங்க, செவ்வாய் தோஷமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது நடந்தது. அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி இப்போ 2 பொம்பளை பிள்ளை. நேத்து முதற்கொண்டு என் கூட மதியம் சாப்பிட்டுச்சு. நாங்க எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டோம். நேத்து நடந்த சம்பவம்.
நாங்க எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். நான் யதார்த்தமா ஒருத்தவங்க மாதாஜியை கூட்டிட்டு போய் சாப்பிட போறேன். அந்த பொண்ணு ட்ரெஸ் எடுக்க வந்த பொண்ணு சுவாமி என்னை பார்த்துட்டு காலைல ஒரு நமஸ்காரம் மட்டும் நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து 5 பேர் சாப்பிடுறோம். நேத்து மதியம் ஒரு 1:30 மணிக்கு செவ்வாய் தோஷத்தையே மாத்தி கொடுத்தாரு சுவாமி. இது நடந்த உண்மை. நம்ம கோயில்ல சாட்சியா நான் இருக்கேன். கல்யாணம் ஆகாத அதுதான் எது இருந்தாலும் அவ்வளவு ஜாதகத்தை மாத்தி எழுதிட்டார். அப்புறம் போய் பார்த்தா அவங்க தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மாப்பிள்ளை வந்தான். இந்த பொண்ணுக்கு அப்படி இப்படி சொல்றாங்களே, போய் ஜாதகத்தை பார்த்தா அப்படி ஒரு தோஷம் என் கண்ணுக்கு தெரியலேன்ட்டான் சோசியக்காரன். கண்ணுக்கே தெரியலேன்ட்டான். என்ன பண்ணாரு ஏது பண்ணான்னு தெரியல. கல்யாணமே ஆகாத பொண்ணு கல்யாணம் ஆச்சு, 2 குழந்தை இப்ப இருக்கு. இப்போ சுவாமி எதுவும் பண்ணுவாங்க. நம்ம நம்ப வேண்டியதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம பக்தியில எது பண்ணணும், சுவாமி நிச்சயம் பண்ணுவாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. மூட நம்பிக்கையை நான் பேச மாட்டேன். மூட நம்பிக்கைய நான் பேச மாட்டேன், இல்லாதே சொல்ல மாட்டேன். சுவாமியை நம்ம நம்பணும், நிச்சயம் வாழ்க்கையை மாத்துவார். அப்ப நம்ம பக்தியில ஏன் நான் கேரண்டியா சொல்றேன், எங்க சுவாமி கண்ணு முன்னாடி பண்ணிருக்காங்க, அதனால கேரண்டி தாரேங்கிறேன். நிச்சயம் எல்லாரும் ஜபம் பண்றதை குறைச்சிடாதீங்க, நல்ல செயல்களை செய்யுங்க, நல்லதை பேசுங்க. நல்லதை பேசுங்க, சத்தான விஷயங்கள். நீங்க பேசுறதுல பாதி பேர் பல பேத்துக்கு நன்மை ஏற்படணும். நீங்க பேசுறது பல பேத்துக்கு சங்கடத்தை தரக்கூடாது. 4 பேத்துக்கு நீங்க பேசுறது நன்மையா இருந்தா அதுக்கு பேர் சத்து, சத்தான டானிக்க ஒருத்தனுக்கு கொடுத்துருக்கீங்க, அவன் வாழ்க்கை பிரகாசமா. நல்லதை பேசுங்க, நல்லது செய்யுங்க. நம்ம செயல்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்தை நம்ம பார்ப்போம். நிச்சயம் நல்லது நடக்கும். ராமன் இருக்காங்க. அடுத்த வாரம் நம்ம எல்லாரும் சந்திப்போம். வேற ஏதாச்சும் இந்த வாரத்துல ஏதாச்சும் கேள்வி சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா, கேள்வி இருக்கா இன்னைக்கு நடத்தின பாடத்துல?